ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளர் அளவு 1 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை நைஸாக அரைச்சி இந்த அளவு பதம் வர வரைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி போட்டேன். குழம்பு வைப்போம்ல குழிக்கரண்டி, அந்த கரண்டியால் 3/4 கரண்டி பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஒரு 1.5 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணியில் 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு வெந்ததும் அந்த தண்ணியில் எடுத்து போட்டு கலந்துக்கலாம். கலந்தோனையும் இடியப்பம் புளியோம்ல அந்த அச்சில் மாவு எடுத்து வச்சு முறுக்கு அச்சு எடுத்து வச்சு அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் ஒரு தடவை புழிஞ்சு விட்டோம்னா அது வெந்து மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மேலே இந்த மாதிரி அது வெந்து மேலே வந்ததும் மறு தடவை புழிஞ்சு விடணும். அப்போ தான் இந்த மாதிரி வெந்து மேலே வந்த பிறகு தான் மறு தடவை புழிஞ்சு விடணும். இல்லாட்டினா அது உள்ளே அப்படியே அடைஞ்சு போயிடும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக லாஸ்ட்டாக மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம், அரிசி மாவை. அதுக்கு முன்னாடி தேங்காயை திருவி பால் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையும் போட்டு வறுத்து அதில் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோமே அதில் கலந்துக்கலாம். இப்போது தேங்காய் பால் கலந்து ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இறக்கிக்கலாம். இப்போ தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.